என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபிமரல் கேன்லேஷன். ஃபிமரல் கேன்லேஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, அயோட்டால கேன்லேட் பண்ண முடியலன்னா நம்ம ஃபிமரல் கேன்லேஷன் யூஸ் பண்ணலாம். எப்பப்பெல்லாம் அயோட்டால கேன்லேட் பண்ண முடியாதுன்னா, அயோட்டால அத்திரோஸ்க்ளோரோசிஸ் ஃபார்ம் ஆயிருந்தா, அப்புறம் ஆனுரிசம் வந்திருந்தாலும் அயோட்டால பிளேஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம ஃபிமரல் ஆர்டரியில பிளேஸ் பண்ணுவோம். இல்லைன்னா மினிமல் இன்வெசிவ் கார்டியக் சர்ஜரி அப்போலாம் ஃபிமரல் கேன்லேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ரீஆப்ரேஷன், இப்பதான் ஒரு சர்ஜரி முடிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் திரும்ப வந்துச்சுன்னா உடனடியாக ஆப்ரேஷன் வருவாங்களே, அப்போ வந்து ஃபெமரல் ஆர்டரி கேன்லேஷன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பேஷண்ட் வந்து அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடியே அன்கான்சியஸ் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபெமரல் ஆர்டரி கேன்லேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமேல அயோட்டா வந்து ஆன்டிகிரேடா கிழிஞ்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபெமரல் ஆர்டரி கேன்லேஷன் கொண்டு போவாங்க. இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா, த்ரோம்போசிஸ் ஃபார்ம் ஆகலாம், எம்பாலிசம் வரலாம், இஸ்கிமியா வரலாம், லிம்ப் இஸ்கிமியா முக்கியமா வரலாம். அப்புறமேலும் மால் பர்ஃபியூஷன், அதாவது பிரெயினுக்கும் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனுக்கும் சப்ளை பிளட் ஒழுங்கா ஆயிருக்காது. லிம்பிஸ்மியா மேனேஜ்மெண்ட் என்னன்னா, ஃபிமரல் ஆர்டரி கேன்லேஷன் போறோம்ல, அங்கிருந்து ஒரு ஒய் கனெக்டர் போட்டு டிஸ்டல் பார்ட் ஆஃப் த ஃபிமரல் ஆர்டரி வந்து அங்கிருந்து பெர்ஃபியூஷனை அடிக்வேட்டா தரலாம். ஸோ இதனால லிம்பிஸ்கிமியா வந்து தவிர்க்கலாம்.